ஹலோ வீவர், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். இது ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் ஃபிலிம் டைரக்டட் பை பிரசாத் முருகன். பரத், அபிராமி, ஷான், தலைவாசல் விஜய், அஞ்சலி நாயர், பவித்ரா லட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. மியூசிக் ஜோஸ் பிராங்க்லின், சினிமாட்டோகிராஃபி காளிதாஸ் அண்ட் கண்ணன் 2 பேர் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் ஸ்டோரி லைன் உள்ள ஒரு படம். அதாவது மொத்தம் 4 கதை இருக்குது. 4 கதைக்கும் என்ன சம்பந்தம், ஒரு கதை இன்னொரு கதையோட எப்படி கனெக்ட் ஆகுது, என்ன லிங்க் இருக்குது, ஒரு சாதாரண சாமானியன் அவங்ககிட்ட ஒரு துப்பாக்கி கிடைச்சா அவன் அதை வச்சு என்ன பண்ணுவான்றத இந்த படத்தோட கதை. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் படத்தோட கதை நடந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் மொத்தம் 4 கதை இருக்குது. ஃபஸ்ட்டு கதை பரத் தன்னோட ஒய்ஃபோட உயிர் காப்பாற்ற 15 லட்சம் தேவைப்படுது. அதுக்காக ஒரு சம்பவம் பண்ண ஒத்துக்கிறாரு. அந்த சம்பவத்தினால அவருக்கு நடக்கிற கான்ஃப்ளிக்ட். 2வது கதை அபிராமி ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்காங்க. அபிராமி தன்னோட திருநங்கை பொண்ணை எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வாங்கின கடனுக்காக அவங்க பொண்ணை கடன் கொடுத்தவன் அப்யூஸ் பண்ணிடுறான். இதனால ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாங்க. கடன் கொடுத்தவன் கடனை ஃபுல்லாக அடைக்கிற வரைக்கும் இப்படி தான் திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லி மிரட்டுறான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்காங்க அபிராமி. 3வது கதை புதுசாக அரேஞ்ச் மேரேஜ் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க அஞ்சலி நாயர். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் அவங்க கன்சீவ் ஆகுறாங்க. அவங்க புகுந்த வீட்டில் நிறைய பிரச்சனை ஏற்படுது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னோட குழந்தையை பெற்றுக்கலாமா இல்லை அபார்ட் பண்ணலாமான்னு ஒரு குழப்பம். லாஸ்ட்டு கதை சாதி அமைப்பு தலைவராக தலைவாசல் விஜய். சாதி வெறி பிடிச்ச ஒரு மனுஷன். இவரோட பொண்ணு வேற ஒரு சாதியை சேர்ந்த பையனை ரீச்சர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு தகவல் வருது. அதை கேட்டு கோபமாகி அவங்க 2 பேரையும் கொலை பண்ணணும்னு சொல்லி கிளம்புறாரு. இதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அடுத்தடுத்து அரங்கேறிய சம்பவம் தான் படத்தோட மொத்த கதையுமே. 4 கதைகளும் எங்கே எப்படி கனெக்ட் ஆகுது, அவங்க பேசின கண்டென்ட், 4 முக்கியமான பிரச்சனைகள், ஆணவ கொலை, கருத்து சுதந்திரம், குடும்ப கௌரவத்துக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லாம் போகிறாங்க, திருநங்கைகளை எப்படி தவறாக நடத்துகிறாங்க, சமூகத்துக்கு தேவையான பல விஷயங்களை விவரமாக பேசியிருக்காங்க. 4 கதையும் நல்லா இன்டர்லிங்க் பண்ணி கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சது தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது. 4 கதைகளும் வேறு வேறு ஒரு கதை அமைப்போடு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பரத் நீட்டாக பண்ணியிருக்காரு. அபிராமியை அவங்க ரோலும் சூப்பராக இருக்குது. அவங்க நீட்டாக பண்ணி அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. தலைவாசல் விஜய், ஷான், அஞ்சலி நாயர் எல்லாரும் கொடுத்த ரோலை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஃபேபுலஸாக இருக்குது. 4 கதையும் அவங்க காட்சிப்படுத்தின விதமாகட்டும், ஃப்ரேம் ஷாட் மூலமாக அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல் காட்சிகள், சண்டை காட்சிகள்னு கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஜோஸ் பிராங்க்லினோட பாடல்கள் சுமாராக தான் இருக்குது. பட் பின்னணி இசை நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் சிறப்பான சம்பவம். இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம். ரொம்ப சுமாரான ஒரு ஸ்க்ரீன் பிளே. 4 கதையை ப்ரெசென்ட் பண்ண விதம், 4 கதைகளிலும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டை ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வராங்க. அதை கொஞ்சம் ஷார்ட்டாக குயிக்காக காமிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் திரைக்கதை சுவாரஸ்யமாக இல்லை. கதையில் ஒரு அழுத்தம் இல்லை. ஸ்க்ரீன் பிளே இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஷான் லோகேஷோட எடிட்டிங் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. கிளைமேக்ஸை இவங்க போர்ட்ரேட் பண்ண விதம், செகண்ட் ஹாஃப் சூப்பராக பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் சீன்ஸை கட் பண்ணி ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ரொம்ப வளவலன்னு இழுத்துட்டாங்க கதையை. இந்த படத்தில் நிறைய ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் ஒரு சில காட்சிகள் இருக்குது. அதனால ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியாது. சின்ன பசங்களை கூட்டிட்டு போகிறத தவிர்க்கவும். ஓவரால் ஒரு நல்ல அட்டெம்ப்ட். பட் ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா வேறு மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். ஒன் டைம் டீசெண்டான வாட்ச் இந்த ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். கிரிட்டிக் ரேட்டிங் 3.25 out of 5.